ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளோட கவனிக்கும் திறனை அதிகப்படுத்துறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு முதிரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அல்லது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளே அறியாமல் நம்மளோட கைகள் இந்த மாதிரி டச் பண்ணி நாம் அதை பற்றி திங்க் பண்ணுவோம். எல்லாருமே இதை நம்ம கவனிச்சிருப்போம். இந்த முதிரைக்கு பெயர் என்ன? இந்த மாதிரி கை விரல் நுனிகளை மட்டும் இணைக்கிறதுக்கு ஹாக்கினி முதிரை அப்படின்னு பெயர். இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக இந்த மாதிரி நம்ம விரல் நுனிகள் லைட்டாக டச் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மூளை என்ன செய்யுது அப்படின்னா அது மறந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்குது. ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள்லையே ஒரு அருமையான உடல் அசைவுகள்லையே இந்த முதிரை இருக்குது. இந்த முதிரையை நல்லா கால்கள் மடித்து தரையில் உட்காந்துட்டு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களோட கை விரல்களோட நுனி பகுதியை மட்டுமே இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிவிட்டு கண்களை மூடி அந்த நுனி பகுதியில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை மட்டும் கவனித்து நிதானமாக தியானம் பண்ணணும். இதன் மூலமாக நம்மளோட கவனிக்கும் திறன் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இடது மூளை மற்றும் வலது மூளை இந்த இரண்டோட செயல்பாடுகளுமே ஒருங்கிணைய ஆரம்பிக்கும். ஏன்னா ரெண்டு கைகளையுமே நம்ம இந்த மாதிரி ஒன்று போல் இணைச்சி இந்த முதிரையை பயிற்சி செய்கிறோம். நம்மளோட கவனிக்கும் திறன் அதிகரிக்கும், மறதி குறைய ஆரம்பிக்கும், நர்வஸ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் பல விதமான பலன்கள் இந்த முதிரைக்கு இருக்குது. இந்த முதிரையை கல்வி கற்கிற மாணவர்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு ஆயத்தமாகும் போது ஒரு 45 நிமிடம் வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்க. ஈவன் நீங்கள் படிக்கும் பொழுதுமே கூட தொடர்ந்து இந்த முதிரையை பயிற்சி செஞ்சுக்கிட்டே படிச்சிங்க அப்படின்னா மூளையால் ரொம்ப அழகாக உங்களோட பாடங்களையும் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரகிச்சிக்க முடியும். ஸோ இந்த முதிரையை ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 15 நிமிஷம், அப்புறம் சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம், மோஸ்ட்லி அரை மணி நேரமே போதுமானது தான். தொடர்ந்து நாம் பயிற்சி செய்யும் பொழுது நம்மளோட கவனிக்கும் திறன், ஞாபகம் வச்சுக்கிற திறன் இது எல்லாமே ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு இதோட எல்லா பலன்களையுமே நீங்கள் எல்லோரும் பெறுங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையுமே அன்போட கேட்டுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.